புலம்பிக்கிட்டு இருக்க. அவன் எவ்வளவு பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். சேர்மா என்னம்மா அண்ணன் இப்படி என்ன ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அவதாம ஏமாத்திருக்கணும். தாலி கட்டிருக்கிறது உங்க புள்ள, என்ன அவங்களே ஏசிட்டு இருக்கீங்க? தாலி கட்ட வச்சிருப்பாளே, அவ தாலி கட்ட வச்சிருப்பா. ஆமா, உங்க பிள்ளைக்கு வாயில வரல கொடுத்தா கூட சுப்ப தெரியாது. பாருங்களா, அவன் தான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான், எல்லாம் போட்டோ ஆதாரத்தோட இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்துலயும். சும்மா அன்னைக்கு உங்களால நான் அசிங்கப்பட்டதான் மித்த தெருவுல. அப்போ உங்க அண்ணன் பண்ணது உனக்கு சரின்னு தோணுது. ஏமா, கல்யாணம் தான் அவன் விருப்பப்பட்டு அவனுக்கு எந்த பொண்ணு கூட வாழ பிடிச்சிருக்கோ அதுதான் நல்லா இருக்கும். அப்ப அம்மானு பெத்தவன எதுக்குல இருக்க? ஏமா, அவன் தான் நீங்க பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் கூட வந்தானே, அப்போ விரும்பல. அதனால அம்மா அப்பா பார்த்து வைக்க பொண்ணு கல்யாணம் நினைச்சான். ஏதோ எதிர்பாராம விரும்பி இருக்கான். நீங்க பார்த்த பொண்ணால ஒழுங்கா பாத்துக்கணும். எங்க நகை அதிகம் கிடைக்குன்னு போனீங்க, அது அப்படிதான் இருக்கும். பிறகு வாழதுக்கு பணம் முக்கியம். என் புள்ளையில நான் இல்லட்டாலும் பணத்தோட நல்லபடியா வாழணும் தான் நான் நல்ல இடத்த பார்த்தேன். ஆமா, வாழதுக்கு பணம் தேவைதான், அத்தியாவசியம் தான். அதை விட மனசு ஒத்து போயிருக்கணும்ல. அதெல்லாம் பொண்டாட்டினா ஆனா ஒத்து போயிருக்கும். அப்ப வாழல புருஷன் பொண்டாட்டி இல்லையா? ஏமா, புருஷன் பொண்டாட்டின்னு பேர் இருந்தா போதுமா? வாழ வேண்டாம்? அப்பா கடையில, நீங்க வீட்டுல, இன்னைக்குமே நீங்க ரெண்டு பேசி நான் பார்த்ததே இல்ல. அப்படியே பேசினாலும் சண்டை. இதுக்கு பேர் குடும்பம். சும்மா இருங்கம்மா, அவன் சரியா தான் பண்ணிருக்கான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கல, விடுங்க. என் பிள்ளைக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அதாம்ல மைக் இருக்கா? அதான் ஸ்ட்ரிக்ட்டா 15,000 வந்துருன்னு சொல்லி போட்டுட்டீங்க. ஆடுது பரவாயில்ல, என்ன நீங்க கெட்ட 15,000 வருதுல்ல. 25,000 சொலைய வந்துகிட்டு இருந்ததுல. அம்மா 10,000 புடிங்கலாதீங்க. அவன் என்ன செலவு பண்ணுமா? அவனை நம்பி இவன் பொண்டாட்டி இருக்குது, புள்ளைகள் வரும். அவனுக்கு காப்பாற்ற வேண்டாமா? 10,000 அதிகம்டா. அம்மா, வீட்டு வாடகை 4,000 ரூபாய். ஏன் நம்ம வீட்ல இருந்து இருக்க வேண்டியதுனே? இங்க எதுக்கு வந்திருக்கான்? டவுனுக்கு எதுக்கு வரணும்னு நான் கேட்க. சத்தியமா நீங்க இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏம்ல ஏம்ல ஏமா, நீங்க வாழ விட மாட்டீங்கம்மா. சும்மா இருங்க. இவன் யாரை பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான்? எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டுட்ட. அப்படி நான் என்ன பெரிய கேள்வி கேட்டுட்டேன்னு ஆளுக்கால என்ன வந்து முறைக்கின்னு கேட்க. ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தானே கேட்டேன். அம்மா, இது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? இல்ல உங்க அக்கா குலுங்கி குலுங்கி சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கா கேட்டா ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னா அதுக்கு தான் நான் கேட்டேன். கோவத்தை கலப்பாதடி. இங்க வா, தெரியலன்னு சொல்லணும், தெரிஞ்சாலும் சொல்லணும். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னடி சொல்லுத? ஏடி ஆதரா, நீ யாரு சொல்ல? நான் என்னடி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நைட்னா என்னடி? அங்க என்ன பண்ணுவாவ? வேலை பாப்பாவ. இவனையும் கூட வச்சுக்கிட்டடி இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிய. ஒண்ணு யார்கிட்ட இங்க வர சொன்னா? இசை இங்க வர பேச்ச மாத்தி மாத்தி பேசாத. நீ தான் வர சொன்ன. நான் எங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணனும் வாட்டினு. நான் அதனால எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இப்படி இசையோட அக்காவுக்கு முதல் இரவு, அதாவது ஃபர்ஸ்ட் நைட் ஆமா, அதான் இப்படி இந்த வேலை பார்க்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கா. அதான் நான் சரி ஒரு 8 பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். சரி, அப்படின்னு உங்க அம்மா எப்படி விட்டாவ? அதான் சொல்லத கேளு. எங்க அம்மா சொன்னா விளக்குமாறு பிஞ்சிருன்னு சொன்னாவ. அத்த உங்க அம்மா விளக்குமாறு பிஞ்சிருன்னு சொன்னாவலாட்டி. அதான் சரி பிஞ்சு வழியில கொண்டுங்கம்மா நான் கெட்டி வச்சுட்டு போறேன்னு சொல்லி கெட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப வீட்டுல போய் பிஞ்சு செருப்பு இருக்கு உனக்கு, பாத்துக்கிட்டே இரு. என்னன்னு தெரியல, எங்க அம்மா ஒரே முறைவல நறுக்கு கொட்ட வர செஞ்சு விட்டாவ. என்னத்துக்குன்னே தெரியல. மண்டல கொட்டல கிரட்டி கேட்ட. இம்மா முதல்ல ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலையான்னு கேட்டேன். என்ன மட்டும் என்னோட கூட்டிட்டே சுத்துவ? ஃபங்க்ஷனா? ஆமா, நான் அப்படிதான் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தியா? ஆமா இசை, எல்லாருமே என்னன்னே தெரியல, எல்லாரும் மறைச்சு மறைச்சு பார்த்தாவே. பாதி பேர் ஒரே கக்கபக்க ஒரே சிரிப்பு. நான் வாட்டுக்கு அதனால கிளம்பி வந்துட்டேன். நம்ம 10 மணி பஸ் வந்துச்சுல, அதுல கிளம்பி வந்துட்டேன். ஆனா ஒண்ணு ஃபங்க்ஷன் அண்ணன் தெரியல. எப்போ? நீ ஏன்டி என்ன பாக்க? நீ தான் அவளை கூட்டிட்டு சுத்துவ. எட்டி அது நைட்ல டி. எட்டி ஆதிரா, ஐயோ இவ கூட சேர்ந்து நானும் லூஸ் மாதிரி பேசுறேன்னு. அடே அது ஃபங்க்ஷன்லாம் கிடையாது டி. போய் சொல்லாதனே. அப்ப எதுக்கு நம்ம இவ்ளோ பூ உட்கார்ந்து கோத்துட்டு இருக்கோம் காலையில இருந்து? ஃபங்க்ஷன் இல்லாம எவ்வளவு பூ கோர்க்கும்? அது கட்ல அலங்காரம் பண்ணதுக்கு டி. சப்பா எட்டி ஆதிரா, ஐயோ இவ கூட சேர்ந்து நான் இவனுக்கு பதில் சொல்லும்போது லூஸ் ஆயிடுறேன். எட்டி வாயை மூடிட்டு இருட்டி. இசை, இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வருவா? கோத்த கலப்பாத டி. எட்டி ஜமா, இல்ல உட்கார்ந்து எல்லா பூவையும் கோர்த்துரு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எட்டி உங்க அக்கா தான் பால் காய்ச்சிட்டு இருந்தா, அது என்னன்னு போய் பாரு. ஆமா, மதியானத்துக்கு வர சோறு பொங்கணும்னு சொன்னா. எங்க அம்மையும் கூட மாட ஒத்தாசையா இருக்காவ. உங்க அத்தை வந்திருக்காவ, எனக்கு மூஞ்சி முறை சரியில்லை. இது வாய்க்கு கொடுத்து தொலைச்சிடாத. எங்க அம்மையா அப்படித்தான் சொன்னாவ, வாய்க்கு கொடுத்து வச்சா வாயை பிடிச்சி உரசி போடுவேன்னு. அதான் வாயை கட்டிட்டாலே இதை அப்படியே கட்டிட்டால. உங்க அக்கா வாழணும். பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்ச நேரம் தானே, உங்க அத்தை இருந்துட்டு போயிருவாவ. அதுக்கப்புறம் வாய் திறந்துக்க. சரி டி. ஆனா உனிசே, உங்க அக்கா டவுன்ல குடியேறது நல்லதா போச்சு பத்தியா? நம்ம காலேஜ் பக்கம் நமக்கு ஒரே பசிச்சுன்னு இங்க வந்துடலாம் பத்தியா? பத்தியா அவ சரித்தை எப்படி பாக்கான்னு. சரி டி, ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சு வரேன். பூசு மஞ்சள்
பூத்தது பூவொன்றே எண்ணம் போலே பேசுது பூவொன்றே. வந்துட்டான். நீ மனசுல திட்டுறன்னு எனக்கு தெரியுது. நீ என்னத்தான் திட்டினாலும் சரி, நீ எனக்குத்தான். நான் விட மாட்டேன். அவ்வளவுதான். இரு, தாலி கட்டி போடுறேன். அடுத்து உனக்கு தான். ஆளு மண்டையும் பாரு, பணங்க மண்டைய. என் உடம்புலயே பெரிய சசியா மண்டைதான். ஆனா அதுல மூளை சித்தியோண்டு தான் இருக்கும். எனக்கு மூளை இல்லாத பையன், எரும மாட்டு பையன், ரவுடி பையன், ஆஹா கோவக்காரன், ஆஹா இவனை எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாது. மூளைன்னு ஒண்ணு இருந்ததண்டா நீ மனுஷன். நீ மனுஷனே கிடையாது. எரும மாட்டு பக்கம் பிடிச்சவன். சரி எருமை பண்ணி. உதட்ட அசைவ பார்த்தா பண்ணின்னு சொன்னா கேக்குது. எருமங்கா அதுவும் புரியுது. இன்னும் என்னமோ சொல்லுதா புரியலையே. எருமை இப்பவும் எருமங்கா அது நல்லா கேக்கு. பண்ணிடா பண்ணி. பண்ணிட்டாங்க அது நல்லா கேக்குது. வந்துட்டான். மலை மாடு மாதிரி நிக்கத பாரு. பாதி சூரியனை இவனே உலகத்துல அடைச்சிருவான். என்னமோ சொல்லுதால. நிக்கத பாரு, சூரியனையே மறைச்சுக்கிட்டு ஆத்தி இழுதடி பைய. கிட்ட வா, அப்படியே கட்டி பிடிச்சு தூக்குறேன். இவனை நம்பி கிராஸ் பண்ணி போறது தப்பு, டேஞ்சர். என்ன பயந்து போற மாதிரி இருக்குது? டேய் நான் எதுக்குடா பயந்து போகணும்? துஷ்டனை கண்டா தூர வலகுன்னு பழமொழி. அதான் போய்கிட்டு இருக்கேன். இங்க பார், சும்மாலாம் வாயை புடுங்க கூடாது சொல்லிட்டேன். நான் இன்னும் வாயை புடுங்கவே இல்லையே. ஏதோ எனக்கு கொடுத்து வச்ச மாதிரி பேசுற. இன்னும் நீ வாயை எனக்கு தரவே இல்ல. அதுக்குள்ள நான் புடுங்கிட்டேனா? எங்க புடுங்கி வச்சிருக்கேன்? நான் இன்னும் பக்கத்தே வரலையே. ஏதோ நான் இவன் வாயை புடுங்கி டெஸ்ட் பார்த்த மாதிரியே சொல்லுவா. இல்ல அதுக்குன்னு நாள் கிடக்கு. முறைப்படிதான் டெஸ்ட் பார்ப்பேன். இதுல ஒரு முறக்கட்ட கடந்துச்சே. டேய் 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 வாய் அழிக்கறடா. அத்தவன் வாயை கொடுக்கல, அது போதும். ஏதாவது ஒரு வாய் இருந்தா போதாதே. ஓ அதுக்குத்தான் உன் வாயை குடுக்கியோ? சரி சரி சரி. இங்க பாரு, எனக்கு எப்பவும் தேவைப்படும்னா காலை மாலை இரவு மதியம் சாயங்காலம் எனி டைம் தேவைப்படும். அந்த கண்ணு கூட தேவைப்படும் பாத்துக்க. அது சரி, இந்த நடைகள்லாம் உங்களுக்கு கிடையாது. ஒரே டான்ஸ் ஆடிட்டே ஓடுறதா? நல்லதான் இருக்கு, நல்லதா இருக்கு. ஓய் இப்போ உனக்கு நான் அத்தா முறை தெரியும்ல? உங்க அக்கா எனக்கு தான் வாக்கப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது எனக்கு கூட இப்போ முறைதான். முறைய பத்தி நீ பேசாத. அது நீ வாய் பேசுன, நான் வாய் பேசிட்டேன். எனக்கு ஏத்து பேசுறது பிடிக்காது. அது அதனால பேசினேன். அதான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. இந்த திமுரு தான், இந்த பேச்சு இருக்கு பாரு, இந்த பேச்சு. யார வேணா தோளத்துல மன்னிப்பேன்டா. உன்னை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அத்தனை ஜனம் இருக்க இடத்துல வாணிய காட்டுனல்ல, ஆம்பளங்க திமிர காட்டுனல்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நான் வைப்பேன்டா. நீ வாயை குறைச்சு பேசணும்ல. நான் பேசிக்கிட்டு தானடா இருந்தேன். நீ என்னடா பேசுன? சரி சரி, இவங்க அக்கா எங்க அண்ணனும் வாழ்க்கை தொடங்குறாங்க. ரொம்ப பேசாத. உனக்கு இங்கடா பேச்சு? போடா. போலீஸ் ஆபீசர் கொன்னுருவேன். எம்எல்ஏ அடியால போடா. நானா உன்னை ஒரு காம போலீஸ் ஆபீசரா ஏத்துக்கவே மாட்டேன். ரவுடி ரவுடி கூலி ஆளு. இவ வாயும் குறைக்க முடியாது, இவ திமிரையும் அடக்க முடியாது. ஒரே வழி, தாலி கட்டி போடுற இரு. என்னமோ வாய்க்குள்ளே முணங்குறான். அப்புறம் அங்க ஒரு பிள்ளை ஒரு கேள்வி கட்டிச்ச, அதுக்கு நீ வேற சொல்லவே இல்ல. போயிரே, ஓவரா பேசுனேன்னு வச்சுக்க. ஏன் கேட்கற என்ன தப்பு இருக்கு? நீ கேட்க கூடாது, புரியுதா? நீ கேட்க கூடாது. இந்த பிள்ளைக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல. சும்மாதான் கேட்டேன். நீ ஒண்ணு சும்மாவும் கேட்க வேண்டாம், செமி தூக்கிட்டும் கேட்க வேண்டாம். மூடிக்கிட்டு போணும். போன வந்துட்டான் பேசுறதுக்கு. சத்தியமா சொல்றேன்டா, இந்த உலகத்துல நான் அதிகமா வெறுக்கிற ஒரே ஒரு ஆளுனா அது நீ மட்டும்தான். இவ என்ன அதிகமா வெறுக்கிறா. இவ மனசை நான் எடை பிடிச்சிக்கிட மாட்டேன் போல இருக்க. நானும் இவ கிட்ட திமிர காட்டக்கூடாது, இவ கிட்ட கோத்த காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவளை பார்க்கற நேரம்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ என்ன ஒரே வெறுத்துட்டானா? இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆளு நீதான். நீ என்ன பண்ணாலும் சரி, உன் மேல ஒரு துளி பாசம் கூட எனக்கு வராது. போடா. இல்ல சேர்மா,
என்னம்மா? இல்ல அந்த எம்எல்ஏ பார்க்க வந்திருக்காருல. அவன் எதுக்கு வாங்க வந்திருக்கான்? அண்ணன் வீட்டு அட்ரஸ் கொடுத்தது யாரு? எனக்கு என்ன தெரியும்? ஏன் அவர் எம்எல்ஏ அவருக்கு தெரியாதா? அதாவது வேலைகளை கொடுப்பாரா இருக்கும். கவாரு இந்த வட்டில பெரிய அமௌண்ட் வாங்கு. நான் கேட்ட கேள்விக்கு போக சொல்லுங்க. அவன் எப்படி வர முடியும்? இன்னொன்னு, அவன் என்ன தேடி நம்ம வீட்டுக்கு வேற எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, எப்படி வந்தான்? இல்ல போற வர ஒரு நடவடிக்கை மாறிக்கிட்டே இருக்குது. அவன என்ன இவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. இவனும் ஊருக்கு உழைச்சு கட்ட போயிருவானோ? ஏற்கனவே ஒருத்தன் அப்படியே ஊருக்கு உழைச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் பார்த்த பார்வையா இருக்கும். எனக்கு அப்படி ராஜா. அட என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? பாஸ் எப்பவும் சிட்டுக்குருவின்னு தானே கூப்பிடுவீங்க. கூப்பிடலாண்டா. இப்ப கூப்பிட்டு பாப்பா மிரண்ட கூடாதுல்ல. பாப்பா தூக்குனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்டா. அப்புறமா என்ன ஆள் நல்லா மாறிட்ட? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா எதிர்பார்க்கலையோ? நீ பண்ண வேலை மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. பாரு, நான் அதான் உன்னை காப்பாத்திட்டோம்ல, அப்புறம் என்ன? பாரு, பயப்படவே பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துவேன். பயப்படாத பயப்படாத, நீ என்ன முழுசா நம்பலாம். நான் உன்னை காப்பாத்துவேன். நீ என்ன நம்புறியா இல்லையா? நீ நம்பணும். அப்புறம் நமக்குள்ள முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்குதே, சீக்கிரம் கலந்துக்குவான்னு நினைக்கிறேன். எனக்கு காலேஜ் இருக்குது. காலேஜ் இருக்குது. அவன் முக்கியமான மீட்டிங் எல்லாம் எப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ண? இங்க பாரு, நீ கேட்ட ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. ஆதாரமா? அதெல்லாம் அழிஞ்சு போச்சுமா. கொஞ்சம் கூட உனக்கு நேர்மையே கிடையாது. எது அரசியல்ல நேர்மை? என்னம்மா, அதான் நீ சின்ன பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்ட. உனக்கு பக்குவம் பத்தாது. ஆமா, அதான் நீ அப்பப்போ சின்ன பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்க. நீ சின்ன பிள்ளையா இருக்குது எனக்கும் பிடிச்சிருக்குது, சௌரியமா இருக்குது. பாரு, நீ கொடுத்த ஆதாரம்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. வேணா வேற ஆதாரத்தை எடுத்துட்டு வா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எனக்காக நிறைய பண்ணணும், பண்ண வேண்டியது இருக்கு, பாத்துக்க. மேடம் வாக்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா பண்ணிடுவாங்க. என்னம்மா, வாக்கு கொடுத்தத நிறைவேற்றிடுவல்ல? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியலையே பாஸ். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய், அப்ப நம்ம சந்தேகப்பட்டதே. டேய், இவங்க ரெண்டுக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன? சத்தியமா அந்த பொண்ணு இவன்கிட்ட பேசவே பேசாது பாஸ். நான் நல்லா தான் கண்காணிச்சிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. இவங்க ரெண்டுத்துக்குள்ள எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படிடா ஒரே வீட்டுல இப்படி இருக்காங்க? அவன் எப்படி இங்க வந்தான் எனக்கும் தெரியல பாஸ். எம்எல்ஏக்கு இங்க என்ன வேலை? சார், டிஎஸ்பி சார், சாருக்கு இங்க என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு 1000 வேலை இருக்கும். உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். சார், இந்த ஓல்டு தெருவில் இருக்க வீடு எல்லாமே என் வீடு தான். புதுசா குடி வந்திருக்காங்களாம், அதான் புதுசா வந்திருக்கவங்கள வாழ்த்திட்டு போலாமேன்னு வந்தேன். இவன் வீடா? வீடு எனக்கு கிடைக்கல. சரி சரி, கிளம்புங்க. என்ன சார் டிஎஸ்பி சார், ஒரு எம்எல்ஏ? சார், நம்ம அங்க போய் பேசலாம் வாங்க. ஆனா நான் வரதுக்கு முன்னாடி எம்எல்ஏ சிரிச்சு பேசிட்டு இருந்தானே, எங்கேயோ இடிக்கல. கண்டுபிடிச்சிருவானா? இவ யாருமே இவ கிட்ட பேச மாட்டா, நிற்பா. ஆனா இப்ப எம்எல்ஏ பேசும்போது இவன் அமைதியில நின்று தெரிஞ்சுத. இல்ல, இவ அமைதியில தான் நின்னா. என்னமோ இருக்க. சரி, நீ உள்ள போ. என்னடா அவளை உரிமையோட உள்ள போ சொல்றான்? நீ அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன பாஸ். சத்தியமா இல்ல பாஸ். பாஸ் சத்தியமா உங்க ரெண்டுத்துக்குள்ள ஒத்து போகாதே. சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போன்னு சொன்னேன். உரிமையோட திட்டுறீங்க. உள்ள போன திரும்ப சொல்றேன், பொது இடத்துல வச்சு நம்ம எல்லாம் பேசவே கூடாது. என்ன இதெல்லாம்? நான் வேலை கொடுக்கலாம் வரல, உங்களை பார்க்க வரல. நான் இப்போ உங்களை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி தான் போயிருப்பேன். அதான் நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்களே, பொது இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்கவே கூடாதுன்னு. அப்ப என்ன இங்க இது பண்ணீங்க? கிளம்புங்க. இல்ல, இதுல இருக்க 15 வீடுமே என் வீடு தான். அது சரி, சார் எப்படி ஒன்னா ஒரே வீட்டுல? எங்க அண்ணன் தான் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த தகவல் ஏன்டா எனக்கு வரல? எனக்கும் தெரியல பாஸ். நான் கண்காணிச்சுட்டு தான் பாஸ் இருந்தேன், எனக்கு தெரியாது பாஸ். என்ன சொல்றீங்க? திடீர்னு பத்திரிக்கை வரல, எதுவுமே பண்ணல? இல்ல, திடீர்னு கல்யாணம் பண்ணிருக்காங்க, எனக்குமே தெரியாது. அதான் கொஞ்ச நாளைக்கு அவங்க தனியா சந்தோஷமா இருக்கட்டும்னு வச்சிருக்காங்க. சரி, வந்துட்டீங்க, கிளம்புங்க. வேலை கிடக்கு. இவ அக்கால அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கானா? இவ்வளவு நாள் அவ யாருன்னு தெரியாமலே இவளை எவன் காப்பாத்துறானே தெரியாம இருந்தது. இப்ப இவன்லாம் இவளுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டா. டேய், அதையும் இனி உனக்கு முறை பண்ணு. டேய், அவ பிடி எப்பவுமே நம்ம கையில இருக்கணும். அவளை எவனும் காப்பாற்ற கூடாது. அதே மாதிரி அவ எவனுக்கும் சொந்தமாகவும் கூடாது.
நான் முழுசா கண்காணிச்சுட்டு தான் பாஸ் இருக்கேன். இங்க பாரு, அவளை காப்பாத்ததுக்கு யாருமே இல்லாம அவ என் கால வந்து சரணடைனா, எப்படி என்னை அசிங்கப்படுத்தினா, எப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தினா, என் பதவியே போற அளவுக்கு பண்ணனா, அவ என் காலில தான் கிடக்கணும். ஏய், அவளை காப்பாத்ததுக்கு எவனுமே வரக்கூடாது. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், என் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். ஐயா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? அந்த குமரி வேற இங்கதான் கொனட்டிட்டு இருக்கா. இவன் அவளை பார்த்துட்டானா? அன்னைக்கு தெருல வச்சு 2 பேரும் கண்ணால பேசின மாதிரி. என்னடா இங்க இருக்கு வந்திருக்க? அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீடு எப்படி இருந்து பார்க்க வந்தேன். ஆமா ஆமா பார்க்கணும். பெருசா கல்யாணம் பண்ணிட்டான். பெருசா ஜாதி சனத்தோட வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான். போல என்ன பேசுறீங்க? வந்துட்டான் ஊருக்கு உழைச்சு தட்டுறவன். இவன் கிட்ட இருக்க பதவிக்கும் இவன் இருக்கிற அந்தஸ்துக்கும் ₹1 வீட்டுக்கு லாபம் கிடையாது. என் வீட்டுல எவனுக்குமே இல்லாத துணிச்சலும் வீரமும் இவனுக்கு உண்டு. ஆனா அதனால எனக்கு சல்லு பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அவ மட்டும் இவன் கிட்ட பேசி பழகிட்டா, இவன் பவர் வச்சு சேர்மா மேல வந்துகிட்டு இருக்கான். அதுவும் போயிடும். இங்க இங்க எதுக்கு வந்த? வீட்டுக்கு கிளம்பு. போன அண்ணனை பார்த்துட்டு போறேன். எதுக்கு? பார்த்தல இதான் வீடு. கிளம்பு கிளம்பு. போங்கம்மா போறேன். கோரே இங்க நின்னுட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா கிளம்பணும். பெருசா கல்யாணம் பண்ணிட்டான். புலம்பாதீங்க. இல்ல திண்டுக்கு மட்டும் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. போ, நீ வீட்டு போய் பாரு. அப்பா வீட்டுல இருந்தா போ. அதான் சொல்ல வந்தேன். அப்பாவும் பாட்டி சொல்லி விட்டாங்க, நீங்க இங்க இருந்தது போதுமா, நீங்க வீட்டை பக்கம் போவீங்களா? நானா? பாட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லி விட்டாங்க, நீங்க கிளம்புவீங்களா? அது கிளம்புங்கன்னு சொன்னேன். இவன் மட்டுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியிருக்கேன். உங்களுக்கு போங்கன்னு சொன்னேன். போறேன் போறேன், கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்புங்க. இவன் ஏன் வந்தானே இருக்கேன். உண்மையிலே இவன் எப்படி நான் பெத்து வளர்த்தேன்னு எனக்கே தெரியல. உண்மையிலே இவன் என் பிள்ளைதானே எனக்கு சந்தேகமா இருக்கு. போறேன். போங்க. நினைச்சா நீங்க தான் இருப்பேன்னு. நாங்களும் கிளம்பிட்டோம். என்ன கிளம்பியாச்சு? ஆமா, வந்தாச்சு பார்த்தாச்சு போயாச்சு. அதுக்காக நீங்க இங்கே தங்க முடியும்? தங்குனா என்ன? அக்கா வீடு தானே, தங்குனா என்ன? எங்களுக்கோ மான மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்குது. எப்பவும் தங்க வேண்டாம், இன்னைக்கு தங்கலாமே. தேவையில்லை. அப்புறம் தேங்க்ஸ். எதுக்கு? எங்க அக்காவை சந்தோஷமா வாழ வச்சதுக்கு. உங்க அம்மா கிட்ட எல்லாம் மனசு வாழ முடியாது, பணப்பை. அதான் தனியா வீடு பார்த்து எங்க அக்காவை சந்தோஷமா குடியமர்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. இங்க பாரு, என்னை பத்தி எதுனாலும் பேசு. எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, மூஞ்சி முறைய பேத்துறேன். சரி சரி சரி, இது இல்ல, விடு விடு. இன்னைக்கு தங்கிட்டு போ. ஒன்னும் தேவையில்லை. விடு. இந்த பாரு, என்ன இருந்தாலும் அவங்க என்ன பெத்தவங்க. நீ பாட்டுக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. பிள்ளை பத்தி எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். நாளைக்கு உனக்கு எனக்கு கூட குழந்தை பண்ணா நீ பிள்ளை பத்தி எதிர்பார்க்க மாட்டியா? நான் ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டேன். பிள்ளைய நம்பியா நான் இருக்க மாட்டேன். என்ன நம்பிதான் இருப்ப? தேவையில்ல பேச வேண்டாம். நான் எவனை நம்பி இருக்க மாட்டேன். நீ படிச்சிருக்க, அவங்க படிக்கல, அப்படிதான் இருப்பாங்க. அவங்க போயும் எதிர்காலத்தை நினைச்சு போயும் புருஷன் இருக்காரு, காப்பாற்றணும். இப்படி பாட்டில கட்டிட்டு போயிட்டானுங்கன்னா உங்களை பத்த வச்சிருந்தா கூட சரி, எப்படி பிள்ளையாக வந்து எட்டி பார்க்கணும்னு நினைப்பிருக்கோம். மருமக்குமார் தானே, நான் உங்க அக்கா தனியா வந்துட்டா. இது வரவெல்லாம் தனியா போயிட்டா அவங்க படம். அப்ப இருக்கும்போது பையனும் தானே, 4 காசு சேர்க்கணும்னு ஆசை இருக்கும். அது எந்த தப்பும் இல்ல. சாரி. இல்ல சரிலாம் வேண்டாம், நானும் கோவத்துல சொல்லியிருக்க கூடாது. இல்ல தப்புதான். எங்க அம்மாவுக்கு நாங்க இருக்கோம், உண்மைதான். பொம்பளை பிள்ளையாரு எட்டி பார்க்கும், தப்புதான். அதுக்காக உங்க அம்மா பண்றது நியாயம் கிடையாது. சரி, தப்புதான் தப்புதான். அவங்க பேசுறது எல்லாமே தப்புதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் மாற்ற முடியாது. ரொம்ப நல்லவனா இருப்போம். ஆனா பாரு, எங்க போறா? நேரம் ஆயிட்டு, எங்களுக்கும் தன்மானம் இருக்கு. அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதா. நைட்டு 1 மணி வரைக்கும் இருக்கணுமே. ஏன்? புது இடம்ல, காலையில 4 மணிக்கு பிறகு போலாம். வெளியில தங்குறதுக்கு எல்லாருமே பண்ணிட்டேன். மொத்தத்துல கட்ட வீட்டுல எல்லாரும் கூட பண்ணிட்டேன். சாப்பாடும் வந்துட்டு தங்கிட்டு போலாம். இல்ல நான் கிளம்புறேன். எங்க அம்மா உடனே கிளம்பி வர சொன்னாங்க. உங்க அம்மாவும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். வர வழியில தானே உங்க அம்மா கிட்ட வீசிட்ட சொன்னேன். உங்க அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. அதான் வரும்போதே பைக்ல உங்க அம்மாவும் கூட்டு வந்துட்டேன். உங்க அம்மா வந்துட்டு தானே இருக்காங்க. இங்க பாரு, இப்போ சொல்றதா, உங்க அம்மாக்கு எங்க அண்ணன் பையனா இருப்போம். அவன் பையனா நாங்களும் பையன் தான். உங்க அம்மா அப்படி விட்டுற மாட்டோம். அதே மாதிரி எங்க அம்மா பாட்டியும் நீ விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க அம்மாவை வழுக்க டைமா தான் அனுப்பி வச்சேன். ஏன்னா அவங்க வாய் சும்மா இருக்காது, அதான் அனுப்பி வச்சுட்டேன்.
சரி எங்க அம்மா வந்துட்டாங்க, பாத்துட்டு வரேன். குணத்துக்குலாம் கெட்டிக்காரி தான், வாய் தான் கொஞ்சம் துரு துருன்னு பேசுறா. சரி பையன் வாழ்றது கண்ணால பாக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு போங்க போங்கன்னு விரட்டுனேன். தொலைக்க ஆசை இருக்காது, நல்லா இருக்குப்பா. நான் பார்க்க கூடாதான். சரி இருந்துட்டு போங்களே, இப்படியே இருந்துட்டு போங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். 25,000 சம்பளம். என் பிள்ளை என்கிட்ட எடுத்துக்கொண்டு தருவான். வயக்காடு தோட்டம் தருவனு எடுத்து அவனுக்கு கொடுக்க போறேன். நான் என்ன போகும்போது கொண்டுட்டு போறேன், இல்ல பொம்பளை பிள்ளை இருக்குதா அவளுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு? எல்லாம் இவனுக்கு தானே. கேட்டா கொடுமைக்காரி பண்ணுங்க. எங்க போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்னன்னு கேட்க. நான் எங்க போனா உனக்கு என்ன? அதான் நோகாம உங்க அக்கால கட்டி கொடுத்துட்டீல. ஆமா நோகாம கட்டி கொடுத்துட்டோம். ஆமா இவங்க மட்டும் தான் பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்தாங்க. எங்க அம்மா கஷ்டப்படாம பெத்திருக்காங்க. இவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்க அம்மா கஷ்டப்படாம படிக்க வச்சாங்க. உங்களுக்கு அது காசு பணம் இருந்தது. உழைக்கிறதுக்கு உங்க புருஷன் இருந்தாரு, உங்க மாமியார் சொத்து சுகத்தோட இருந்தாங்க. எங்க அம்மாக்கு யாருமே கிடையாது. எங்க அம்மாவே என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன்னு சொன்னதே கிடையாது. இதுதான் அல்பத்தனம். வாய அளந்து பேசு. இதுதான் அல்பத்தனம். படிக்க வச்சேன்னு எல்லாரும் சேர்ந்து படிக்க வச்சேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைல இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தீங்களே உங்க மாமியார் காசுல. அந்த மாமா 24 மணி நேரமும் கடையிலே கிடப்பாங்க. கடையில வந்து நின்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவீங்க. அலர்ஜி, தும்மல். சும்மா அங்கங்க மினிக்கிட்டு படிக்க வச்சேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். எங்க அம்மா கல் சமக்க போவாங்க, செங்கல் சமக்க போவாங்க, கொத்தனார் வேலைக்கு போவாங்க, கையால் வேலைக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களை தமிழ் மீடியத்துல கொண்டு சேர்த்தாங்க. நாங்களும் படிச்சோம். இப்படி சொல்லி கட்டக்கூடாது. நோகாம படிக்க வச்சுட்டு பேச பாரு. ஏதோ நீங்க படிக்க வச்சியா உங்க பிள்ளை படிச்சிச்சு. இது படிக்க வச்சேன்னு வட்டி முதல்ல திருப்பி வாங்க கலையீங்க. அல்பா என்ன வாய் பேசுது அந்த பிள்ளை. பாத்தியால இந்த பிள்ளை பேச பாத்தியால. அவகிட்ட எதுக்கு வாய் குடிக்கீங்க? வாங்க போலாம். எங்க அக்கா கிட்டலாம் உங்க வாழ்த்தனம்லாம் இருந்துச்சு. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ நீ? நீ என்னடி பண்ணுவ? நான் இங்க தான இருப்பேன். நீ எப்படி என் பிள்ளை வீட்ல இருப்பேன்னு கேக்க. நீ எப்படி என் பிள்ளை வீட்ல இருப்ப? எங்க அக்கா வீடு. இது என் பிள்ளை வீடு. என் பிள்ளை தான் 4000 மாசம் தெண்டால போறாங்க வீட்டுக்கு. குடி இருக்க போறாங்க. தெண்டாலக்க போறாங்களாமா. என்ன வார்த்தை வருது? அவங்க சந்தோஷமா குடி இருக்கிறதுக்காக தான் 4000 செலவழிச்சு இருக்காங்க. தெண்டம்லாம் கிடையாது. தெண்டம் தான் உங்க அக்கா கட்டின தெண்டம். சும்மா எங்க அக்காவை தெண்டன்னு சொன்னீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சரி எங்க அக்கா தெண்டனா நாளைக்கு எங்க அக்கா குழந்தை பெத்து தருவா. புள்ளைய தூக்கிச்சு கொஞ்சினீங்கன்னு வச்சுக்கோங்க. வாய பாரு வாய. ஏ அம்மா இவகிட்ட எல்லாம் பேசி எவனும் ஜெயிக்க முடியாது. பொம்பளை பிள்ளை இவ்வளவு பேச்சு பேசக்கூடாது. அப்ப நீங்க இவ்வளவு பேச்சு பேசல, நீங்க என்ன வேற யாருமா? ஏப்பா இவகிட்ட இருந்து எனக்கு கிறுக்கு பிடிச்சா. இருங்கடி ஆட்டத்துக்கு முடி கட்டுறேன். ஒண்ணு இல்லாம வந்துட்டு பேச்ச பாரு பேச்ச. நீங்களும் நல்ல 4 நகை நட்டு போட்டிலோ இங்க தைக்க மாட்டிய. நாங்க எதுக்கு நகை நட்டு போடணும்? அப்ப கெட்டிக்கார வேணா பொடுங்கக்கா வாரேன் போடுவேன். ஆமாமா கரெக்ட் தான். ஆமாமா இவங்களுக்கு போட்டு கட்டிட்டு போறா இழுச்ச வாயம் பாரு. காலத்துக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா போறோம். உங்களுக்கு நகை போடுறதுக்கு நோவுதா? என்ன பிரச்சனை கேக்க நீ? அதான் நகை போட முடியாது. இவங்களுக்கு அழகா பொண்ணும் வேணுமா, அதோட பொருளும் வேணுமா? நகை நட்டு சீர்வரிசை கட்லு பீரோலு. ஏன் இத்தனை உங்க வீட்ல கொடுத்து வாழறதுக்கு நான் எங்க வீட்ல எடுத்து போயிருவானே. வாலி உங்க வீட்லயே காலத்துக்கு முதிர் கன்னியா வாலி. யார் வேண்டான்னு சொன்னா? அப்ப நான் புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாது. நான் முதிர் கன்னியா வந்துட்டு போறேன். அப்ப ஆம்பளை பையனா முதிர் கண்ணனான்னு கேக்க. ஏ அப்ப அந்த புள்ள என்ன வாயை பேசுதம்மா. நீங்களும் உங்க பையனை பொத்துனாப்புல வச்சிருங்க. இந்த பேரன் பேத்திக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். இரு உன் வாய் குழப்புக்கு வேண்டாம் வெறுப்பா உன் கழுத்தை தாலியை கட்டி காலத்துக்கு உன்னை கொடுமைப்படுத்தல. நான் பொம்பளையா இல்ல. அவன் நான் மனசுல நினைச்சது அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் வெறுப்பா கட்டுவா. கைய துண்ட வெட்டிர மாட்டேன். இவ வெட்டினாலும் வெட்டிடுவாயா, இவ வெட்டினாலும் வெட்டிடுவா. அப்பெல்லாம் ஒத்தையும் கட்டு தாலி கட்டிட முடியாது. அப்படி கட்டணும்னு நினைக்கும் போதே கையை துண்டாக்கிடுவேன். என் கழுத்தை தாலி கட்டணும்னா என் விருப்பம் இல்லாம கட்ட முடியாது. அப்படி ஒத்த கெட்டா அவன் படுற பாட்டை உங்க கண்ணால பாருங்க. இவன் நம்மளதான் சொல்லிக்கிட்டு இருக்காளோ? அப்பா நான் எத்தனையோ வாயாடிகளை பார்த்திருக்கேமா. ஒன்ன மாதிரி ஒரு வாயாடியை நான் பார்த்ததே இல்ல. நீ ஏன் இப்படி பேசுறா? உன் அக்காக்காரி எவ்வளவு பேச்சு பேசுவா. இங்க பாருங்க எங்க அக்கா கிட்ட மட்டும் ஏதாவது வாழ்த்தனை பண்ணுனியே இவகிட்ட இதுக்கு மேல பேசணும் அவ்வளவுதான். எங்க போறிய? இந்த பிள்ளை ரொம்ப சோதிக்குது. நான் அப்புறம் வாயை விட்டுருவேன். சூப்பா முடியலையே. எங்க போறியன்னு கேட்டேன். நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு இங்க தங்கிட்டு போங்க. வந்தனைக்கே மாமியார அடிச்சு தட்டிட்டானே எங்க அக்காக்கு கெட்ட பேர் வரதுக்கா?
பேசுறது எல்லாமே எடுக்க மாட்டேங்குதான். அப்படி ஒரு கெட்ட பேர் உங்க அக்காக்கு வரும்னா நான் சத்தியமா நான் வீட்டுக்கு போயிருவேன். போக விட்டதுட்ட போவிய? எங்க அக்கா நல்ல வாழைப்பேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, என் அக்காக்கு முத நாளே கெட்ட பேர் அதுக்கு நான் விட மாட்டேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிய என்னடி என்ன பண்ணுவேன்னு கேக்க. சரில பாத்துக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுது? ஏலே நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுது? ஆகா மண்டை உருண்டும் முழுக்க. இதான் மாமியா மம்மோ சண்டையோ? நான் இங்க இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? முடிஞ்சா போய் பாருங்க. ஆனா போயிட்டீனா நான் வேற மாதிரி பரப்பி விட்டுருவேன். என்ன பரப்புவ? கல்யாணம் முடிந்த முதல் நாளில் மருமகளிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய மாமியார் கைது. என்ன பேசுறா? அட பார்வதி என்ன பேச்சு பேசுதா? யப்பா இவ வாக்கப்பட்டு போற வீட்ல மாமியார் நிலைமை. கனவு மாதிரி இருக்குடி. இருக்கு இருக்கு. நிஜமாடி, நிஜமாவே கனவு மாதிரி தான் இருக்கு. நினைச்ச பார்க்கல இன்னைக்கு நான் வந்து சேர போறேன்னு. போங்க இனிய தள்ளி நிக்க. போங்க போங்களாவா? சும்மா இருங்க. ஆமாமா சும்மா இருக்குக்கா, நம்ம இவ்வளவு சண்டையெல்லாம் போட்டோம். நீ சிரிக்கிறது நல்லா இருக்கு. சும்மா இருங்க. இல்ல தூக்கம் வருது. அப்புறம் இல்ல பேசிட்டு இருக்கலாம். பேசணுமா? பேசணும். பேசலாம் பேசலாம். அதான் காலம் முழுக்க பேசலாமா? போங்க. வாழ்க்கைய தொடங்கலாமா? இல்ல அது வந்து எதுக்கு நேரத்தை கடத்திக்கிட்டு? ஆமாமா நேரத்தை கடத்தவே கூடாது. ஏற்கனவே 10 மணி தாண்டிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் இருக்கா? ஏடி முத நாளே என்ன கொண்டுருவேன்னு சொல்ற? ஆமா உங்களை பேச விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடி பண்ண போற? என்ன வேணாலும் பண்ணுவேன். எது பண்ணதான் நான் சொல்லிட்டு பண்ணேன். இதெல்லாம் சொல்லிட்டு பண்ண முடியாது. அப்படியா? உங்களா கனவு மாதிரி இருக்கு. பேசுறது போதும். ஆமாமா இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. என்ன இது இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல? டீசே என்னை எப்படியாவது விட்டுட்டு இந்த பிள்ளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. நைட்டு 10 மணி ஆகுது. திருடங்கையில் அமர்த்துட்டாலும் கூட பரவாயில்ல. இவன் என்ன அசிங்கப்படுத்தாம விட மாட்டா போலுக்கு. ப்ளீஸ்டி வாயம் மூடிக்கிட்டு இல்லட்டி. இல்லை சே நைட்டு 10 மணி ஆயிட்டு யார் வருவா முதலிரவுக்கு? முதலிரவுன்னு சொன்னியா? ஒன்னையும் காணும். இந்த உங்க அக்காவே தூங்க போயிட்டா. வாய மூடிட்டி. இல்லை சே உங்க அக்கா இங்க பேச்சு உங்க மாமா கூட தூங்க போயிட்டாவ. என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு நைட் 10 மணி ஆகுது. நீ யார் வருவா சொல்லு பாப்போம். நாளைக்கு எங்க அம்மா இருக்கு. அப்ப நான் என்னத்த சொல்ல? இந்த ஆதிரா கூட வீட்டுக்கு போயிட்டா. நானும் போனவும் இல்லை. நீ ஃபங்க்ஷன் நான் இருந்துட்டேன். வாய மூடிட்டி. சும்மா அரிஜாபாக்கா நீ இப்படி சொன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். பூவெல்லாம் அவ்வளவு கெட்ட செஞ்சு நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் தெரியுமா? இப்ப எல்லாம் வேஸ்டா போச்சுல்ல. என்னங்க அத்தி உங்க அக்கா தானே அது? மனத்து வாங்காதடி. நம்ம கிளம்பலாம். ஐயோ என் மானம் போச்சே, என் மரியாதை போச்சே. போங்க டிசைனை விட்டுட்டு நான் போறேன்டி. இசை உங்க அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சப்பா இடி வாய மூடிட்டி. இல்லை இசை கேன்சல் ஆயிட்டா ஃபங்க்ஷனு. கேன்சல் ஆயிட்டுங்கிற வார்த்தை கொஞ்சம் கூட உங்க அக்காக்கு இல்லை. என்ன சிரிச்சிருக்கா பாருங்க அக்கா. இங்க பாரு உங்க மாமாக்கு கூட எந்த வருத்தமும் இல்லை. இடி நான் கிளம்புறேன். நான் முடியலட்டி. எருமை நீ இதுக்கு முன்னாடி படம் எதுவும் பார்த்தது இல்ல? படமா? நான் நிறைய படம் பார்த்திருக்கேனே. அதுல முதலிரவுலாம் நீ பார்த்ததே இல்ல? அப்பா பார்த்திருக்கலாம் டி. அன்னைக்கு கூட ஒரு முரளி படத்துல போட்டாவல இந்த மான் வேட்டையாடுற மாதிரி
மயில் கொத்துற மாதிரி பூ பூக்குற மாதிரி அதானே இது கூட எனக்கு தெரியாதவங்க எனக்கு எல்லாமே தெரியும் அந்த பாட்டு போடுவாங்க பாட்டு பாட்டுட்டா ரெண்டு பூ இப்படி ஒட்டி வந்து நிக்கும் அப்படியே முடிச்சிருவாங்க சுபம்னு ஆமாமா அதுக்கு பேர் தான் முதலிரவு நீ ஃபங்க்ஷன் இல்ல சொன்ன டி இத கோத்து கலப்பாத டி நீ ஃபங்க்ஷன் சொன்னப்ப தான் நான் அவ்ளோ பூ கோர்த்து கொடுத்தேன் தெரியுமா இப்ப அந்த பூவெல்லாம் எங்க பத்திரமா எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்தாச்சு எங்க போய் எனக்கும் தரவே இல்ல சரி ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு பாடு எப்படி தின்னலடி போ அது புரோட்டா தான வாங்கி கொடுத்தியே ஓ அதான் ஃபங்க்ஷன் சாப்பாடா நான் வடை பாயசத்தோடலாம் குடிப்பியே நினைச்சுக்கிட்டேன் புரோட்டா அது இதுன்னு தின்னலாடி ஆனா நம்ம மட்டும் சாப்பிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு யாரும் வரலையே எட்டி இதுதான் மட்டும் முதல்ல இரவே ஒண்ணுமே காணோம் அவ்வளவுதான் உன்கிட்ட நின்னு எனக்கு கிறுக்கே பிடிச்சிரும் இடிச்சா வழின்னு சொல்லி கொடுத்தி இல்ல உங்களுக்கு நான் பார்க்கணும் அவ பொண்ணு பொண்ணு பேசிட்டு இருந்தா எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கேன் எனக்கு தூக்கம் வந்து போறேன் எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் இல்ல சத்தம் கடிச்சல இல்ல கேட்டனா ஒரு மாதிரியா இருந்துச்சு அதோ நான் கிளம்புறேன் மரியாதை விட்டுட்டு சொல்லிட்டேன் இப்போ யாரும் இங்க வர போறா எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அதுக்கு அதுக்கு அதுக்குன்னு கேட்டேன் இல்ல